ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் மழை பிடிக்காத மனிதன். தன்னுடைய மனைவிய ஒரு மழை நாள்ல இழந்ததால மழை பிடிக்காத மனிதன் ஆகிடுறாரு இந்த படத்தோட ஹீரோ. அதோடு கெட்டவனை கொல்லக்கூடாது, கெட்டதை மட்டும்தான் அழிக்கணும் அப்படின்ற மெசேஜோடு இந்த படத்தை கொடுத்திருக்கு இந்த படத்தோட குழு. இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர் சார்பா கமல் போரா, டி லலிதா, பி பிரதீப், பங்கஜ் போரா இவங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல விஜய் ஆண்டனி, சத்யராஜ், தாலி தனஞ்சயா, பிருத்வி ஆம்பர், மேகா ஆகாஷ், முரளி சர்மா, சரண்யா பொன்வண்ணன், தலைவாசல் விஜய் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அச்சு ராஜாமணி, விஜய் ஆண்டனி மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு விஜய் மில்டன் சினிமோட்டோகிராஃபி பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. சீக்ரெட் ஏஜென்ட்டா இருக்காரு விஜய் ஆண்டனி. அவர் கூடவே வேலை செய்யும் அவரோட சீஃப் சரத்குமாரோட தங்கையை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாரு. போதை மருந்துகளை பயன்படுத்தி பெண்களை சீரழிக்கும் உள்துறை அமைச்சர் VL அழகப்பனோட மகனை அவரு கொல்ல, அதன் விளைவாக அமைச்சர் விஜய் ஆண்டனியை பழிவாங்க நினைக்கிறாரு. ஒரு சூழல்ல விஜய் ஆண்டனியும் அவருடைய காதல் மனைவியும் மழையில நனைந்து கொண்டு இருக்கும்போது விஜய் ஆண்டனியை பழிவாங்க அமைச்சர் நடத்தின தாக்குதல்ல விஜய் ஆண்டனியோட மனைவியும் சிலரும் இறந்து போயிடுறாங்க. மழையில நனைஞ்சிட்டு இருக்கும்போது மனைவி இறந்து விட்டதால மழை இவருக்கு பிடிக்காம போகுது. அதே சமயம் எதிரியின் தாக்குதல்ல மனைவியோட அவரும் சேர்ந்து இறந்து விட்டதா நம்பப்படுது. உயிருக்கு போராடும் விஜய் ஆண்டனியை காப்பாற்றும் சரத்குமார் திரும்பவும் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு நினைச்சு விஜய் ஆண்டனி இறந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு அவரை யாருக்கும் தெரியாம அந்தமான் தீவுக்கு கூட்டிட்டு போறாரு சரத்குமார். அந்தமான் தீவை அடைந்த விஜய் ஆண்டனி கடந்த காலத்தை மறந்து வாழ நினைக்கிறாரு. ஆனா அந்த ஊர்ல வட்டிக்கு பணம் கொடுத்து தராதவங்களை கொலை செய்யறத வழக்கமா வச்சிருக்கிற தனஞ்சயாவுக்கும் விஜய் ஆண்டனிக்கும் மோதல் ஏற்படுது. இது மட்டும் இல்லாம அங்க நடக்கிற உள்கட்ட பிரச்சனைகளால திரும்பவும் தீயவர்களை அழிக்க தொடங்குறாரு விஜய் ஆண்டனி. அவருக்கு துணையா இருக்கிறது ஒரு நாய் மட்டுமே. மழை பிடிக்காத அவரை முதன் முறையாக மழையில சீண்ட வைக்குது அந்த நாய். அதே சமயம் அந்தமான் தீவுல இருக்கிற இவருக்கு புதிய உறவுகள் கிடைக்கவும் செய்யுது. இதனால வேறு சில பிரச்சனைகளும் வருது. அதிலிருந்து அவர் விடுபட்டாரா, அவரை தேடும் எதிரிகள் கிட்ட அவர் சிக்கினாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. கெட்டவர்களை அழிக்கிறதால எந்த பயனும் இல்லை, கெட்டதைத்தான் அழிக்கணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட அவுட்லைன். இந்த அவுட்லைனை எடுத்துக்கிட்டு அதுக்கு திரைக்கதை அமைச்சு படத்தை சுவாரஸ்யப்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். இது மட்டும் இல்லாமல் புதிய களம், புதிய அனுபவம் அப்படின்னு பயணப்பட்டு ஹாலிவுட் தரத்துல பட காட்சிகளை மட்டும் இல்லாம அந்தமானுடைய அற்புத காட்சிகளையும் படமாக்கி இருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் கம் ஒளிப்பதிவாளர் விஜய் மில்டன். குறிப்பா சொல்லணும்னா கடலுக்கு நடுவே இருக்கிற அந்தமான் கோட்டைக்கு கப்பல் வந்து சேரும் காட்சி, தோற்றத்துல மட்டும் இல்லாம நடிப்பிலும் வித்தியாசத்தை காட்டி நடிச்சிருக்கிறாரு விஜய் ஆண்டனி. ஆக்ஷன்ல அதிரடியையும் நடிப்புல நிதானத்தையும் வெளிப்படுத்தி மாஸ் ஹீரோவாக முயற்சி பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஹீரோ. குறிப்பாக மனைவியை இழந்த துயரத்துல இருக்கிறது, நாயுடன் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள். மேகா ஆகாஷ் அழகா வந்து வில்லனுக்கும் விஜய் ஆண்டனிக்கும் இடையே இருக்கிற தொடர்பை வெளிப்படுத்துறாங்க. ஹோட்டல் கடை நடத்தி வரவங்களா சரண்யா பொன்வண்ணன், இயல்பான பாசமான அம்மாவா ஆழமான கருத்துக்களை பேசி விஜய் ஆண்டனிக்கும் அடைக்கலம் கொடுக்கறவங்களா படம் முழுக்க வர்றாங்க. கன்னடத்துல தியா படத்துல நடிச்சு பிரபலமான நடிகர் பிருத்வி ஆம்பர் அந்தமான் தீவுல விஜய் ஆண்டனியோட நண்பரா ஜாலியான கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு. வில்லனாக நடிச்சிருக்கிற டாலி தனஞ்சயா, இவர் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு திருப்பி தராதவங்கள
காஃபியில விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்கிறவரா? அடுத்து போலீஸா நடிச்சிருக்கிற முரளி சர்மா வில்லனோடு சேர்ந்து விஜய் ஆண்டனியை எதிர்ப்பவரா? இவங்களோட சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருக்கிற சரத்குமார், சத்யராஜ் அவங்களோட அனுபவபூர்வமான நடிப்பு படத்துக்கு கூடுதல் பலத்தை சேர்த்திருக்கு. படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான தலைவாசல் விஜய், சுரேந்தர் தாக்கூர் உட்பட எல்லா ஆர்டிஸ்டும் அவங்களோட நடிப்பால பார்க்குறவங்களை கவனிக்க வைக்கிறாங்க. இசையமைப்பாளர் அச்சு ராஜாமணி மற்றும் விஜய் ஆண்டனி இவங்களோட பின்னணி இசை மற்றும் சாங் கம்போசிங் பார்க்கலாம், கேட்கலாம். எடிட்டர் KL பிரவீன், ஆர்ட் டைரக்டர் அருசாமி, ஸ்டன் டைரக்டர் சுப்ரீம் சுந்தர் மகேஷ், நடன இயக்குனர் மேத்யூ கெவின்குமார் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. இதுவரைக்கும் மழை பிடிக்காத மனிதன் படத்தோட திரை விமர்சனத்தை பார்த்த நாம இப்போ ஜமா போட் படத்தோட தியேட்டர் ரிவ்யூவை பார்க்கலாம். போட் படம் பார்த்துட்டு சார், படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு சார். புது கதை, வித்தியாசமாக இருந்தது. 1947 எடுத்த கதை இது வரைக்கும் யாருமே சொல்லாத விஷயத்தை நல்லா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு போட்லேயே ஒரு கடல்லையே சொல்லுறங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். போட்டில் ஷூட்டிங் பாட்டில் எல்லாம் எடுத்தது இன்னும் அதோட பிரமாண்டமாக இருக்குது. சாங் செம சாங், ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு. கலைஞருக்கு எல்லாரும் பார்க்க வேண்டியது. இப்போ யாரும் இந்த மாதிரி பண்ணுறதில்ல, ஃபஸ்ட் டைமாக இவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே தான். அது ரொம்ப நேரம் போகிற மாதிரி தான் இருக்குது ப்ரோ. இதாக இருக்குது, கொஞ்சம் டைம் சீக்கிரமாக போகாமல் லேட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. அபு ஏற்கனவே பெர்ஃபார்மர் தான், அவங்க நிறைய படங்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பாரி ஃபஸ்ட் படமாக தெரில, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ ஃபர்தராக. சென்டிமெண்ட் காமெடி அப்படின்னு கிடையாது, இது புது ஸ்டோரியாக இருந்துச்சு. இப்போ எங்கள் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்லாம் இது தெரியாது இல்லை. இப்போ இந்த மாதிரி படம் வந்தனால இப்படி ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியுது. கூத்து மாரி இருந்தது, ஊர் நாட்டில் பார்க்குறது இதெல்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.